லோக்சபா தேர்தல் நிதியாக 106 கோடியே 79 லட்சம் ரூபாய் வசூலாகி உள்ளதாக திமுக மாநாட்டில் பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவின் 10வது மாநில மாநாடு திருச்சியில் சனிக்கிழமை அன்று துவங்கியது. 2 நாள் நடைபெறும் இம்மாநாட்டை கட்சித் தலைவர் கருணாநிதி கொடியேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாநாட்டில் தமிழுக்காக போராடிய தலைவர்களின் உருவப்படங்கள் திறந்து வைக்கப்பட்டன. கட்சி பொருளாளர் ஸ்டாலின் தேர்தலுக்காக அதிக நிதி வசூலித்த மாவட்டங்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் சார்பில் 7 கோடியே 22 லட்சமும், திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் 7 கோடியே 11 லட்சம் ரூபாயும் வசூலாகி உள்ளதாக தெரிவித்த ஸ்டாலின் 106 கோடியே 79 லட்சத்து 88,933 ரூபாய் லோக்சபா தேர்தல் நிதியாக கிடைத்துள்ளதாக அறிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நிதியாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தொகை 106 கோடியே 79,88,933 ரூபாய் என்பதை மகிழ்ச்சியோடு தலைமைக் கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் தெரிவித்து நன்றி. தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்தபடி அதிக வசூல் செய்த அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சித் தலைவர் கருணாநிதி மோதிரம் அணிவித்து பாராட்டு தெரிவித்தார்.